இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசாலா ஜவ்வரிசி உப்மா. இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மசாலா ஜவ்வரிசி உப்மா செய்ய தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1 கப், வறுத்த வேர்க்கடலை 1 கைப்பிடி, ஜீரகம் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், புதினா இலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, சர்க்கரை 1 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த மசாலா உப்மா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கோம். இந்த கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஜவ்வரிசி உப்மா. எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுத்த வேர்க்கடலை 1 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த ஜவ்வரிசி உப்மா பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஏற்கனவே நம்ம ஜவ்வரிசி நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, நம்மக்கிட்ட கொஞ்சம் சர்க்கரை இருக்குது, ஒரு டேஸ்ட்டுக்கு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் போல். இது கூடவே வறுத்த வேர்க்கடலையை நம்ம தாளிக்க போட்டிருக்கோம். இது கூடவே அதே வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதையும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கோம். இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு கொத்தமல்லி தழை 1 பிடி, இது கூடவே புதினா கொஞ்சம், இதில் இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பச்சை மிளகா, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் கோர்ஸாக இது ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருந்த மசாலா எல்லாமே நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு. அதை இந்த ஜவ்வரிசியில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் நம்மக்கிட்ட இருக்க எலுமிச்சம்பழம், ஆஃப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க வேர்க்கடலை பொடியில் ஒரு 1/2 டீஸ்பூன் மேலே. உங்ககிட்ட தேங்காய் இருந்தாலும் நீங்கள் துருவல் சேர்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த ஜவ்வரிசி மசாலா உப்மா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நம்ம பண்ணிட்டு இருந்த மசாலா ஜவ்வரிசி உப்புமா பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா நீங்கள் வந்து சூடாக சர்வ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு எம்மையாக இருக்கக்கூடிய ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.